கோவை மாவட்டம் மணியக்காரன்பாளையம் பகுதியிலிருந்து கவுண்டம்பாளையம் செல்லும் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. பீக் ஹவர்ஸ் டைம்ல சொல்லவா வேணும்? வண்டியிலிருந்து விழாம ஓட்டுறது சாதனை தான். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு டயர்ட் ஆகிறத விட இந்த சாலையில் ஒரு டைம் போனால் போதும், ஒட்டுமொத்த பாடியும் டயர்ட் ஆயிரும். இதை சாலைன்னு சொல்கிறத விட சாகச பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதனால் மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மேட்டுப்பாளையம் ரோடு, சத்தி ரோடு, அதிலிருந்து அவனாசி ரோடு இணைப்பு சாலை இது. அதாவது இதில் எடுத்திங்கன்னா அப்படி அத்திப்பாளையம் ரோடும் போகலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு டவுன் ஹாலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இணைப்பு சாலைகள் நிறையா இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ஜனங்களும், அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி, காலேஜுங்க, குமரூர் காலேஜ், சிஎம்எஸ் காலேஜ், தங்கரா காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜுகளை இணைப்பு சாலையும் கூட. இந்த சாலையில் இணைப்பில் பொதுஜனங்க ஸ்கூலுக்கு ஜாஸ்தி இருக்குது. அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லாம் மாநகராட்சியினுடைய பள்ளிகள் ஜாஸ்தி இருக்குது. பொதுஜனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க. இந்த சாலைகளை ஜனங்க இப்போ எனக்கு தெரியுது ஆக்குபேஷன்லேயே இருக்குது. இதை 60 அடி ரோடாக பண்ணி இந்த சாலைகளுடைய ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தி சாலையில் மேம்படுத்தி கொடுத்தால் ஒழிய இது ஜனங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரோடு 80 அடி ரோடு சொன்னாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அது ரோட்டை மாற்ற மாட்டேங்கிறாங்க. 80 அடி ரோடு ராமகிருஷ்ணாமிலேருந்து வெரக்கடை ஸ்டாப்பு வரைக்கும் பெருசு பண்ணணும். கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் ரோடு வரைக்கும் இது 80 அடி போட்டனா தான் இதை கீழே விழுந்து ஆளுகள்லாம் ரொம்ப பேர் கீழே விழுந்து மண்டையோட இது உயிர் சேதமாகுதுங்க. இது கவர்மெண்ட் பார்த்து ரெடி பண்ணணும். ரோடுகளும் பூரா டேமேஜ். இந்த ரோடு அந்த ரோடு எல்லாமே டேமேஜ். போடுறாங்க, அப்புறம் அது அப்படியே போயிடுது. ஒன்றுக்கு ரெண்டாக போட்டுறாங்க, போயிடுது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா போடணும். ரோடு பூராமே டேமேஜ் ஆகிக்குதுங்க. ஸ்கூலுக்கு போகிறக்கு இடைஞ்சல் பூரா அங்கங்கே பூரா டேமேஜ் ஆகிக்கு. இந்த பைப்புகள் போட்டுவிட்டு மூடாமல் எல்லா பைப்புகள் உடஞ்சி தண்ணி போய் ரோடுகள் பூரா ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்க. லாரி சிக்கிட்டுருக்குண்ணா மழை காலத்தில். அப்புறம் எடுத்துட்டாங்க. இந்த இது வண்டி இழுக்கிற வண்டி இருக்குல்ல, அது எடுத்துட்டாங்க. நான் பார்த்த அளவுக்கு அதில் டிராஃபிக் நிறைய ஆகிடுது. மணியக்காரன்பாளையம் ரோடு, பாரதியார் ரோடு, அந்த ரோட்டில் வண்டி போகிறதுக்கு, குழந்தைங்க நடக்கிறதுக்கு, சின்ன வயசு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. எத்தனையோ நாள் நாங்கள் சொன்னோம், அதை பற்றி ஒன்றும் பார்க்கலைங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரோட்டை நல்லா பண்ணி கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசான காலத்தில் நாங்களே எங்களுக்கு ஒரு ரேஷன் கடைக்கோ ஒரு கடைக்கோ வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டில் போகணுன்னாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இந்த ரோட்டை பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோன்னு ஒன்றுமே பண்ணலைங்க. அதுக்குள்ளே உண்டான முறையை நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் எல்லாமே. ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக இந்த ரோடு இதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் விநாயகர் கார்டனில் இருக்கேன். அங்கேயும் அப்படி தான் குழி தோண்டி போட்டுறாங்க. பட் ஆனால் அந்த ஒர்க்கு கரெக்டாக நடக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவாங்க, எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஒரு 2 வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த ரோடு. டிராஃபிக் ஆச்சுன்னா அந்த டேர்னிங்கில் பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். இப்போ முதல் பருவமழைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் பார்த்து இந்த குடி தண்ணிக்காக குழி தோண்டினாங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்க. விட்டு அது என்னாச்சுன்னா களிமண்ணை போட்டு வந்தவங்கெல்லாம் பூரா வலிக்கு விழுந்து, அதை நாங்கள் பார்த்துட்டு வேலிசாமி என்கிற ஒரு நபர்கிட்ட சொல்லி ஒரு 10 ரோடு மணல் வாங்கி ஃபுல்லாக சரி செஞ்சு நாங்களே கூட இருந்து சரி செஞ்சு அது ஒரு 2-3 நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை வந்ததுங்காட்டிக்கு ஏகப்பட்ட பேர் கீழே விழுந்து கையங்கால் உடஞ்சிது. நாங்கள் மாநகராட்சிக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம காவல்துறை அதிகாரி செந்தில்குமார் அவர்கள் இடத்துல கூப்பிட்டு சொன்னோம். அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஜேஇ இவங்க கூட்டெல்லாம் சொல்லி உடனே மண்ணெல்லாம் கொண்டு போட்டாங்க. போட்டு அது ஒரு 2 நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாம்பாளையம் டு மணியாரம்பாளையம் ரோடு எந்த வாகனமுமே போகிறதுக்கெல்லாம் ஆகிப்போச்சு. அப்புறம் தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு சொல்கிறோம். உடனே அதிகாரிகள்லாம் எங்கள்கிட்ட பேசினாங்க. நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் என்ன வேணும்னா பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வாகனமும் இந்த வழியில் போகவே முடியாது. பாதாவே தெரியும். குழிகள் பூராமல் இது ஹைவே ரோட்டில் குழிகள் பூராமல் சரி செய்யப்படலை. மாநகராட்சி ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த கவுன்சில் இந்த வழியில் தான் போகிறாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? சூயஸுக்காக குழி நோண்டினாங்கல்ல, அதுலேருந்து இங்கே பிரச்சனை தானுங்க. ஒரு வணிக நிறுவனங்கள் எதுவுமே இயங்க முடியாது. ஒரு ஹோட்டல் வச்சுருந்தான்னா அதுக்குள்ளே பூராமல் மண்ணு தான் போய் விழுகுதே தவிர அவங்ககிட்ட சுகாதாரமே கிடையாது.
சாதாரண ஒரு குடிமகன் வந்து ஏதோ குப்பை போட்டான்னு அவனுக்கு வந்து 1000 500ன்னு ஃபைன் போடுறாங்க மாநகராட்சியில். இதுக்கெல்லாம் எப்படிங்க? ஒரு வருஷம் ஆகுங்களா? ஒரு திட்டமிடாமல் நீங்கள் வாட்டு குழி நோண்டிட்டு போயிட்டீங்கன்னா இது எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியுமா? மாநகராட்சி வந்து இதை வந்து உடனே வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் இவங்க வந்து அதை வந்து சரி செய்யணும். அதுதான் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம். பாரதியார் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி ரோடு வச்சு இது மாதிரி இருக்கிறது பார்க்கும்போது ஜனங்களுக்கு தான் நிறைய தொல்லை. இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்கனால ஜனங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது. போக்குவரத்தில் வந்து ஜனங்க ஒரு இருவழிச்சாலையை பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒழுங்காக இருக்குது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரியிடம் பேசிய போது கோவை மாநகராட்சியின் குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெறுகிறது. குடிநீருக்கான குழாய் பதிக்கும் பணியானது இன்னும் கவுண்டம்பாளையம் வரை பைப் பதிப்பு பணி முடிவடையாமல் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சாலையின் நடுவில் மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற உள்ளது. இந்த பணிகள் முடிந்த பின்பு நெடுஞ்சாலைத்துறையால் இந்த சாலையை சீரமைக்க முடியும். தற்காலிக தீர்வாக சாலையில் பேட்ச் ஒர்க் செய்யப்படும் என்றார்.